எல்லாருடைய குரல் வருது, தாழ்த்தப்பட்டவர்கள் குரல் வருது இல்ல, ரிசர்வேஷன் இருக்குல்ல, பெண்களுடைய குரல் வருது, ரிசர்வேஷன் இருக்குல்ல. அது ஆண்களே பொறாமப்படுகிற அளவுக்கு பெண்களோட ரிசர்வேஷன் வந்துச்சு. எந்த ஊர்ல போய் பாருங்க, இப்ப ஊட்டியில பாத்தீங்கன்னா கலெக்டர் பெண்ணு, எஸ்பி பெண்ணு, டிஆர்ஓ பெண்ணு. அப்போ இந்த மறுமலர்ச்சி மாறுதல் வந்த போது இந்த சமூகத்தினுடைய கண்ணாடிக்கு ஆடிக்கு செக் பண்றதுக்கு உள்ள வராத, லென்ஸுக்கு உள்ளாத வராத சில பேர் இருக்காங்கல்ல, அவர்கள் என்ன வாக்கு வங்கி அரசியல் பெரிய ஆளுங்களா? ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்களா மாற்றுத்திறனாளி? 50 லட்சம் பேர் இருப்பாங்களா? தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் ஓட்டு போட்டாதான் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிக்கணுங்கிற என்ன இருக்குதா? ஆனால் கலைஞருடைய பிள்ளையாக இருக்கிறவர் மாறுதலை விரும்பியவர் தான் இன்றைக்கு 4000 உள்ளாட்சி அமைப்புகளில் அவர்களுக்கு நியமன பதவி வழங்கி அவருடைய குரல் அங்கே ஒலிக்க வேண்டும் என்று எண்ணியவர் அவர் தான். இப்ப என்ன மாறுதல்? எங்களை தவிர எவ்வளவு மாறுதல் கொடுக்க முடியும்? தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு 40 வாங்கிட்டார் அம்பேத்கர் 46ல. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு நாங்க தான் வாங்கணும். இன்னும் சொல்ல போனா ஒரு பெரிய ராஜ பரம்பரையில் பிறந்தவர் விபி சிங், அவருக்கும் ஜாதிக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் அவரோடு உறவு வைத்திருந்த போதுதான் நம்முடைய இந்த திடலில் இருக்கிற ஆசிரியர் அவர்களும் நம்முடைய தலைவர் அவர்களும் விபி சிங்கை சந்திச்சு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விட்டார்கள். ஏன்னா வெள்ளக்காரன் பட்டியல் இருந்ததுனால தான் பட்டியல் சாதியறதே பேர். பறையரோ பல்லரோ அருந்தியதரோ தாழ்த்தப்பட்டவர் எப்படி பட்டியல் வெள்ளக்காரன் எடுத்தார்னா அன்டச்சபிள், அன்சீயபிள், அன்அப்ரோச்சபிள், பார்க்கக்கூடாதவர்கள், தொடக்கூடாதவர்கள், நெருங்கக்கூடாதவர்கள் பட்டியல் வெள்ளக்காரன் இருந்துச்சு. அவன் கொடுத்துட்டு போயிட்டார் ரிசர்வேஷன் அம்பேத்கர் மந்திரி அங்க இருக்க மந்திரியா இருக்கும்போது. ஆனால் ஜாதி இருக்கிறதே தவிர வன்னியர் அதே லெவல் தான் இருக்கார், படிக்கல. முக்குளத்தோர் அப்படித்தான் இருக்காங்க, நாடாரும் அப்படித்தான் இருக்காங்க. அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் சாதி பெருமிதம் இருக்கிறதே தவிர அவர்களும் படிக்கவில்லை, அவர்களும் அதிகாரத்துக்கு வரவில்லை. அதற்காக பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடை பெற்றுத் தந்த இயக்கம் இந்த இயக்கம். அது முதல் மாறுதல். அதற்கு பிறகு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் கேட்டார் ஐயா ராமதாஸ். அந்த மாறுதலை செய்த நம்ம தான். இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு என்ன தெரியுமா அடையாளம்? இந்தியாவில் வேறு எந்த கொம்பனும் செய்யல. நல்லா கவனிங்க. இந்த அமித்ஷாவும் மோடியும் என்ன பண்ணாங்கன்னா, ஏக இந்தியாங்கிற பேர்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தில் இருக்கின்ற எல்லா மாநிலத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியிலும் 15% டெல்லி நிரப்பும். நாங்க தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல, எம்எம்சில, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல, எல்லா மெடிக்கல் காலேஜிலும் 15% எடுத்துக்கிட்டான், சட்டம் போட்டு எடுத்துக்கிட்டான். அப்படி 15% போகிற போது நமக்கு குறையுது சீட் 85 ஆயிடுது, 100 சீட் 85 ஆயிடுது. இந்த 85க்கு ரிசர்வேஷன் இருக்கு. பிசிக்கு, எம்பிசிக்கு, வன்னியருக்கு, நாடாருக்கு, முதலியாருக்கு, முக்குளத்தோருக்கு, கவுண்டருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. பறையருக்கு, பல்லருக்கு, அருந்தியருக்கு இருக்கு. மீதி 15 எடுத்துக்கிட்டான் பார். அதுக்கு ரிசர்வேஷன் இல்ல, அதுக்கு நேரம் அவாலே வந்துருவான். தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 60 காலேஜ் 70 காலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன், கூடயே இருக்கும் தனியார் கல்லூரி சேர்த்து. அப்ப இந்தியாவுக்குள்ள எத்தனை கல்லூரிகள் இருக்கும்? இத்தனை கல்லூரியிலையும் 15% லாபகமாக சொல்லாமல் கொள்ளாமல் சட்டம் இயற்றி தூக்கிட்டு போயிட்டானே. சரி பரவாயில்ல, ஏக இந்தியா, இந்தியாவோட ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த 15%க்குள் தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் பெண்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டான எவனாய் சிந்திச்சானா? சிந்திக்கல. உச்ச நீதிமன்றத்திற்கு போய் அந்த 15% தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் பெண்களுக்கும் உண்டு என்று உத்தரவு வாங்கிய ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் வருதான். மாறுதல் நடந்துகிட்டே இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த மாறுதலை கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் இந்தியாவில் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்ற மனிதனும் அவருக்கு பின்னால் இருக்க திமுக. எதுக்கு சொல்றேன்னா, ஏன்டா அந்த கட்சிக்கு போறேன்னா, ஏதோ மாறுதல் நினைக்கிறாங்க. என்ன மாறுதல்? எங்களை விட இந்த சமூகத்தை மாற்றி அமைப்பதற்கு, தொடர்ந்து மாறுதலை செய்வதற்கு அதற்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம். ஆக இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தோடு இருக்கின்ற உச்சத்திலே இருக்கிற ஒரு தலைவரை இன்றைக்கு இன்னொரு ஆள் பார்க்க முடியாது. அரசியல் களத்தில் இவருக்கு இணையான இன்னொரு தலைவர் போட்டிக்கு இல்லை. ஆனாலும் தேர்தல், ஆனாலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், ஜனநாயகத்தில், வாக்கு வங்கி அரசியலில் சாதனைகள் மட்டுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். சாதனைகள் மட்டும்தான் வெற்றி என்றால், கலைஞர் இறக்கிற வரை அவர்தான் முதலமைச்சராக இருந்திருக்க வேண்டும். அவ்வளவு சாதனைகளை செய்தது. எல்லா திட்டத்தையும் இங்கிருந்தா டெல்லி கடன் வாங்கிச்சு. ஆதிதிராவிடருக்கு வீடு கட்டினார், அதுதான் இந்திரா ஆவாஸ் யோஜனா மாறிச்சு. பெண்களுக்கு சொத்திலே சட்டம் ஒன்று இங்கதான் கொண்டு வந்தார், 10 வருஷம் கழிச்சு அங்க கொண்டு வந்தோம். இப்படி எல்லா திட்டங்களும் தமிழ்நாட்டில் தான் வெளியே போச்சு. ஆக சாதனைகளுக்காக மாத்திரமே ஒரு அரசாங்கம் 50 ஆண்டு காலம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அப்பப்ப ஏதாவது வரும். இந்திரா காந்தி சத்தப்ப மாறினுச்சு, எம்ஜிஆர் ஆஸ்பத்திரி போனப்ப மாறினுச்சு, 2G 1,76,000 கோடி அதுக்கு ஒரு தடவை மாறினுச்சு. ஆனா அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுக்கு 7 வருஷம் கேஸ் நடத்திட்டு நானே நடத்தி நானே பேசி வெளியே வரதுக்கு 7 வருஷம் ஆச்சு.
அப்ப ஜனநாயகத்தில் நாம் செய்கிற சாதனைகளோ தலைவருடைய ஆளுமையோ மட்டும் நிற்காது. நம்முடைய எதிரிகள் வெவ்வேறு வடிவங்கள் வருவாங்க. எனவேதான் இந்த தேர்தலில் மிக கவனமாக நாம் பணியாற்ற வேண்டும் என்பது மட்டுமல்ல. இப்ப அமித்ஷா வந்தார் மதுரைக்கு, என்ன சொன்னாரு? டெல்லியை பிடித்து விட்டோம், ஹரியானாவை பிடித்து விட்டோம், மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம், அடுத்து தமிழ்நாடு தான். முட்டாள் முட்டாள். டெல்லியில நீ பார்த்த அரவிந்த் கெஜ்ரிவால் தனிப்பட்ட தலைவன், ஒரு அரசியல் கட்சி, அவ்வளவுதான். ஹரியானாவில் தோற்கடித்த ஒரு தனி மனிதனை, மகாராஷ்டிராவில் தோற்கடித்தது தனி மனிதனை. ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தனி மனிதன் அல்ல. அவருக்கு பின்னால் பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற திராவிட தத்துவம் இருக்கிறது. அந்த தத்துவத்தை வீழ்த்துறதுக்காக தான் இப்ப துடிக்கிறீங்க. ஏன்னா மேல இருந்து பிடிச்சு வந்துட்டாங்க. ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மதம். எப்படி எல்லாம் ஒன்னாகும்? இந்த தேசம் சுதந்திரம் அடைகிற போது வெள்ளக்காரன் துப்பாக்கி முனையில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். சுதந்திரம் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டான். நீங்களே முடிவு பண்ணீங்க நாங்க சுதந்திரம் கொடுக்க தயார். 2 வருஷம் முன்னாடி சொல்லிட்டேன். 47 சுதந்திரம் 46 அரசியல் நிர்ணய சபையில் அறிவித்து விட்டார்கள் சுதந்திரம் வாங்கிக்க. ஆனா அரசியல் சட்டத்தை எழுதி எப்படி இருக்க போறன்னு மட்டும் என்று சொல்லு. நாங்க போயிடறோம்யா லண்டனுக்கு, நீ எப்படி ஆள போறன்னு சொல்லு. அப்ப வின்சென்ட் சர்ச்சில் சொன்னாரு, இந்த ஊர்ல இருக்க பிராமணர் அல்லாதவர்களை மதிக்க மாட்டாங்க, இவர்களுக்கு கல்வி அறிவில்லை, இவர்களுக்கு எந்த நாகரிகமும் கிடையாது, இவர்களுக்கு ஆளுகின்ற தகுதி இன்னும் வரவில்லை, இப்போது சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு. நான் அப்படியே சொன்னா உங்களுக்கு சங்கடமா இருக்கும். ராஸ்கல்ஸ் அண்ட் ஃப்ரீ பூட்டர்ஸ் எடுத்து படிச்சு பாருங்க. ராஸ்கல்ஸ் அண்ட் ஃப்ரீ பூட்டர்ஸ் இந்தியர்களை. அப்ப கேட்டாங்க, நேரு இல்லையா, காந்தி இல்லையா, அம்பேத்கர் இல்லையா? அதுக்கு அவர் சொன்ன பதில் இன்னும் மோசமா இருந்தது. அவெல்லாம் எங்க ஊர்ல படிச்சான், அதனால மனுஷனா இருக்கான். மற்றவெல்லாம் எல்லாம் இந்த ஊர்ல படிச்சவங்க பார்பி எல்லாம் ஜாதி மதம் பார்த்து அலைவாடுவ, எப்படா நீங்க ஆளுங்கன்னு கேட்டார். அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்திய அரசியல் நிர்ணய சபை. அந்த நிர்ணய சபை 2 ஆண்டு காலம் உட்கார்ந்து என்ன பண்ணுச்சு? இந்த நாட்டில் எத்தனை மதம் இருக்கிறது? இந்து மதம் இருக்கு, கிறிஸ்தவ மதம் இருக்கு, முகமதிய மதம் இருக்கு, ஜைன மதம் இருக்கு, சீக்கிய மதம் இருக்கு, இத்தனை மதங்கள் இருக்கிறது. எத்தனை ஜாதி இருக்கு? ஒவ்வொரு மாநிலத்திலையும் 10, 20, 30 ஜாதி இருக்கு, ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்கு. அப்ப மொழி எத்தனை இருக்கு, ஜாதி எத்தனை இருக்கு, மதம் எத்தனை இருக்கு? சரி பரவாயில்ல, போட்டுக்கிற சட்டை, சாப்பிடுற சாப்பாடு ஒன்னா இருக்கா? இல்ல. நீங்க கட்டுற வேட்டி குஜராத்தில் இருக்கா? குஜராத்தில் கட்டுற வேட்டி பைஜாமா ராஜஸ்தான்ல போடுறானா? ராஜஸ்தான் வச்சிருக்க தலப்பா அங்க இருக்கா? சீக்கியர் வச்சிருக்க தலப்பா உங்கள்கிட்ட உண்டா? காஷ்மீர்ல சாப்பிடுற சாப்பாடு உங்கள்கிட்ட உண்டா? விழாக்கள் உங்கள்கிட்ட உண்டா? பொங்கல் அங்க இருக்கா? தீபாவளி இல்லாத ஊரே சில ஊர்ல இருக்கு. மணிப்பூருக்கு போனீங்கன்னா தீபாவளி கிடையாது. ஆக இத்தனை பண்டிகைகள் வேறுபாடு, சாப்பாடு வேறுபாடு, உடை வேறுபாடு, மொழி, மதம் எல்லாம் மாறி இருக்கிறது. இத்தனை வேற்றுமைகளை எப்படி ஒற்றுமையாக வைத்து ஆட்சி செய்வது என்பதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபை 2 ஆண்டு காலம் உட்கார்ந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை? 2000 வருஷம் அவன் படிக்கல, அவனுக்கு என்ன உரிமை? அரசியல் சட்டத்தில் இருக்கு. பிற்படுத்தப்பட்டவர்களும் படிக்கல, அவர்களுக்கு என்ன உரிமை? அதுவும் இருக்கு. மொழி சிறுபான்மை மக்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுற மக்கள் இருக்காங்க, அவர்களுக்கு சில விசேஷ உரிமைகள் இருக்கு. அந்த உரிமை எழுதியிருக்கு அரசியல் சட்டத்தில். சரி, ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடத்தணும். அந்த தேர்தலை நடத்துறது யார்? நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் வேணும், தேர்தல் ஆணையம், அதை வச்சாங்க. சரி, அரசாங்கம் வந்ததற்கு பிறகு நாடாளுமன்றம் சட்டமன்றம் எப்படி இருக்கணும்? அதுக்கு அதிகாரம். நாடாளுமன்றம் சட்டமன்றம் தப்பா சட்டம் ஏற்றினா அதை கண்டிப்பது யார்? உச்சநீதிமன்றம், அதுக்கு அதிகாரம். இப்படி இத்தனை வரம்புகளையும் இத்தனை அதிகாரங்களையும் அரசியல் சட்டத்தை எழுதி வைத்த காரணத்தினால் மதத்தை தாண்டி, ஜாதியை தாண்டி, மொழியை தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்றால் அரசியல் சட்டம், அரசியல் சட்டம், அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தை எடுக்க வேண்டும் துடிக்கின்ற ஆட்சி தான் பிஜேபியுடைய பாசிஸ்ட் ஆட்சி. அதை கிட்டத்தட்ட செஞ்சுட்டே வர்றாங்க. அரசியல் சட்டம் நிச்சயமா இருக்காது. நான் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன், நாடாளுமன்றத்தில் நானோ, கனிமொழியோ, தயாநிதி மாறனோ அல்லது மற்றவர்களோ சிறப்பாக உரையாற்றினால் நம்ம ஆளுங்கட்சிக்காரங்க பாராட்டி கை கொடுப்பாங்க. அது ஒன்றும் பேசு கிடையாது. நம்ம கூட்டணி கட்சிக்காரெல்லாம் ஒடியாந்து பாராட்டுவாங்க, அருமையா பேசிட்டீங்க அப்படிவாங்க. ஆனா எங்களுக்கு அது எல்லாம் பெருமை. பேச முடிச்சுட்டு கேண்டீனுக்கு போய் ஒரு டீ குடிக்க போவோம், இல்லைன்னா ரெஸ்ட் ரூமுக்கு போவோம், சிறுநீர் கிடைக்கலான்னு. அங்க ரகசியமா நான் பிஜேபிக்காரன் சொல்லுவான், எம்பி பின்னிட்டீங்க அமித்ஷாவும் மோடியும் காலி வாங்கி. ஏனென்றால் அமித்ஷாவுக்கு எது புரியலன்னா, அங்க இருந்து வருது எல்லா மொழியும் காலி. பீகாருடைய பிஜ்போரியா என்ன ஒரு மொழி, போஜ்புரி,
பீகாருடைய போஜ்பூரி மொழி இன்னைக்கு இல்ல, காணும், இந்தி வந்துருச்சு, அந்த மொழி அழிஞ்சு போச்சு. குஜராத்தி மொழியில் அழிஞ்சு போச்சு. மகாராஷ்டிர மொழியை காணும் தேடுறான், இப்பதான் அறிவிச்சிருக்கான், தாய்மொழியில தான் படிக்கணும், தாய்மொழியில தான் போடுது. அப்ப எல்லா மொழி அடையாளங்களையும் எல்லா பண்பாட்டு குறிகளும் அழித்துக் கொண்டே வந்து ஒரே தேசம், ஒரே மதம், ஒரே தேர்தல் வரைக்கும் வந்துட்டான். வந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஆந்திரா எம்பி என்கிட்ட சொன்னது என்னன்னா, ஒரு பேய் பிசாசு வந்தா கிராமத்தில் எல்லைச்சாமி நிறுத்திப்போம்ல, அந்த எல்லைச்சாமி மேல நம்பிக்கை இல்ல. ஆனால் இந்தியாவை மதவாதத்திலிருந்து காப்பாற்றுகின்ற ஒரே எல்லைச்சாமி உங்களுடைய முதலமைச்சர் தான் சொல்றாங்க. அப்போ இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் மட்டும் அல்ல, இந்தியாவுக்கான தேர்தல். நான் இவ்வளவு தூரம் பீடிகை வச்சு பில்டப்லாம் கொடுக்கறது சும்மா நினைச்சுக்காதீங்க. இவ்வளவு நமக்கு முன்னாடி இருக்கு. இப்ப என்ன ஆகும்னா, தேர்தலுக்கு முன்னாடி நமக்குள்ளேயே நான் மேயர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தா நடக்கல, சேகர்பாபுட்ட கொடுத்தா நடக்கல, எம்எல்ஏட்ட கொடுத்தா நடக்கல, இந்த அரசாங்கத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கல, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்கல, இதெல்லாம் வரும், இதெல்லாம் இருக்கு, இருக்கும் இருக்கும் இருந்தே தீரும். நீங்க வேணா சொல்ல மலைக்கலாம், கட்டாயமா இருக்கும், இருக்கா இருக்கும். அதெல்லாம் நம்ம செப்ட் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு, அது தனியா வச்சுக்குவோம். ஆனால் இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை, இந்தியாவினுடைய இறையாண்மையை, இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற போன்ற மகத்தான தேர்தல் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு நம்மிடத்தில் இருக்கின்ற சிறு பிணக்குகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு சுயநலம் இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். சுயநலம் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. மனிதர்கள் சுயநலம் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஆனால் சுயநலமா பொதுநலமா என்று வருகிற போது எப்படி இருக்க வேண்டும் என்று அண்ணா அழகாக சொன்னார். ஐயோ நிலம் காயுதே, பயிர் காயுதே, மழை வந்தா பரவாயில்ல நினைக்கிறோம் பார். அப்படி நினைப்பதும் அப்படி வேண்டுவதும் பொதுநலம். சரி, நம்ம தான் வேண்டணும், நம்ம தான் நினைச்சோம், மழை கொட்டுது, ஐயோ நனைஞ்சா சளி பிடிச்சிக்குமேன்னு கொடை பிடிக்கிறோம்ல, அது சுயநலம். மழை பொழிவதும் குடை குடிப்பதும் போல சுயநலமும் பொதுநலமும் இருக்க வேண்டும் என்று அண்ணா சொல்லுவார். அப்படி சுயநலம் நமக்கு இருக்கும். ஆனால் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற பொதுநலத்திற்கு முன்னால் நாம் சுயநலத்தை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு மீண்டும் இந்த மனிதர் முதலமைச்சராக வந்தால்தான் தமிழ்நாட்டை, இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை நாம் பெற வேண்டும். அதற்காக இந்த தேர்தலை எப்படி அணுக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். தொடர்ந்து நான் உங்களை சந்திப்பேன். BLE 2 பார்த்தாச்சு. நான் இங்க இருக்கிற தேர்தல் பொறுப்பாளர்களுக்கு சொல்லுகிறேன், BLE 2 இன்னைக்கு நம்ம கிராஸ் செக் பண்ணிடுறோம், ரேண்டம் செக் பண்றோம், கேக் இருக்கா, சரியா போட்டிருக்காங்களா எல்லாம் பார்த்துடுறோம். பார்த்ததுக்கு பிறகு BLC ஃபுல்லா நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்கு என்றால் மீண்டும் நாங்கள் வந்து BLC பார்க்கணும். அப்புறம் தலைவர் வேற சில பணிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார், அது நானும் அதன் சேகர்பாபு அவர்களும் உட்கார்ந்து பேசுவோம். உள்ளாட்சி அமைப்புகள்லாம் சரி பண்ண வேண்டியிருக்கு. இவற்றையெல்லாம் சரி செய்து கொண்டுதான் தேர்தலை சந்திக்க போகிறோம். எனவே இப்படி சந்திக்கின்ற இந்த தேர்தலில் எப்படிப்பட்ட அணுகுமுறையை இந்த சட்டப்பேரவை தேர்தலில் கையாள வேண்டும் அப்படிங்கிறத எல்லாரும் பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனா யாருமே பேசாம விட்டுறக்கூடாது. யாருமே பேசாம விட்டாக்க நீங்க கட்டுப்பாட்டில் இருக்கீங்க, சர்வாதிகாரத்துக்கு ஆயிடும். அதனால நல்ல கருத்துக்களை, தேர்தல் உத்திகளை மாத்திரம் நீங்க சொன்னால் நாங்கள் குறித்துக் கொள்கிறோம். தலைவர் அதை கேட்பார். ஏற்கனவே பார்வையாளர்கள் கொடுத்ததெல்லாம் தொகுத்து தலைவர்கிட்ட கொடுத்து தலைவர் படிச்சிட்டார். என்னதான் துறைமுகமும் எழும்பூரும் வெற்றி எழுதி என்றாலும் கூட தலைமை கழகத்தின் சார்பில் இட்ட கடமையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கிற உணர்வோடு வந்திருக்கிற காரணத்தினால் எல்லாம் அங்க சரியா இருக்கிறதுனால நாங்கள் சீக்கிரமே அனுப்பப்படுவோம் என்கிற நம்பிக்கையோடு உங்களுடைய கருத்துக்களை ஒன்று ரெண்டு இருந்தால் சொல்லுங்கள். அதற்கு பிறகு மாவட்ட கழக நிர்வாகிகள், பார்வையாளர்கள் ஏதாவது கருத்து சொன்னால் சொல்லலாம். அதோடு நம்முடைய கூட்டத்தை முடித்துக் கொண்டு தொடர்ந்து நாம் சந்திப்போம். 2 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு வெவ்வேறு வடிவத்தில் BLC பார்க்கணும், அப்புறம் வேற நிகழ்ச்சிகளா இருக்கு, அப்புறம் அணிகள்லாம் ஒரு தடவை பார்க்கணும். எனவே அனைத்து தரப்பு சக்திகளையும் நாம் விரயமாக்காமல் தேர்தலுக்கு முன்னால் நாம் பயன்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி வந்திருந்த உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.